ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு ஆச்சரிய தரக்கூடிய ஒரு பிரேக்கிங்கான நியூஸ் தான் இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 பற்றி நம்ம பேச போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, May 7th இந்த டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெட்லைன் பார்த்தீங்கன்னா June 6 வரைக்கும் கொடுத்துருக்கு. நம்ம சர்டிஃபிகேட் அப்லோட் டேட் பார்த்தீங்கன்னா June 9 வரைக்கும் நமக்கு சொல்லியிருக்காங்க. June 11க்குள்ள நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்ல இருந்து எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுல எதனா கரெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கான ஒரு டேட்டும் நமக்கு ஸ்பெசிஃபிக்கலா சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏகப்பட்ட கல்லூரிகள் இருக்கு. குறைஞ்சது ஒரு 420 இருந்து 430 கல்லூரிகள் வரைக்கும் நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ல இருக்கு. அப்போ இப்படி நம்ம பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சத்துல இருந்து 1.80 லட்சம் சீட்ஸ் வரைக்கும் நமக்கு அவைலபிள் தான். இன்னும் டேட்ஸ் which mean இன்னும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல. ஒரு சில விஷயங்கள் ப்ராசஸ்ல இருக்குன்றதுனால குறைஞ்சது 1.5 லட்சம் சீட் கன்ஃபார்ம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எவ்ரி இயர் இருக்கிறது தான். ஸோ எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸினுடைய அந்த அப்ரோச்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும்போது இடையில கொஞ்சம் டிராப் அவுட் ஆன மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் அதனுடைய தாக்கம் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகமாயிடுச்சு. நம்மளுடைய டெக்னாலஜி டெவலப் ஆகும்போது ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மறுபடியும் சிஎஸ்க்கான மோகம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த இன்ஜினியரிங் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாரும் இன்ஜினியரிங் ஃபீல்டு போகிறது ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதுலேயும் குறிப்பாக சிஎஸ் ரிலேட்டடா. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா, எல்லாரும் சிஎஸ் ரிலேட்டடா போகும்போது ஜாப் அஷூரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அன்லெஸ் யூ ஹாவ் ஸ்டாண்டர்ட் ஒரு ஐடியா. எல்லாரும் சிஎஸ் ரிலேட்டடான கோர்சஸ் எடுக்கிறாங்க, அதனால நானும் எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர் இந்த 4 இயர்ஸ் கழிச்சு கண்டிப்பா ஸ்ட்ரகிள் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா தேர் ஆர் சர்டன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்பெசிஃபிக்கலி சூஸ் டிபார்ட்மெண்ட். அவங்க அதுல பேஷனேட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கான பேக்ரவுண்ட் சப்போர்ட்டிவ் எல்லாமே இருக்கும். ஸோ தட் தே வில் ஒர்க் ஆன் இட். பட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் எடுக்கிறாங்க, என்னுடைய ரிலேட்டிவ் சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, எங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டோடைய பையன் இது எடுத்து தான் நல்ல சேலரி வாங்குறான், அதனால நான் எடுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. படிக்கும்போது நல்ல தெளிவாக படிக்கணும். இப்போ ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, நமக்கு இது வரைக்கும் 1.55 லட்சம் கேண்டிடேட்ஸ் இந்த டிஎன்ஏல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. 1.5 லட்சம் பேர் இப்பவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் 1.5 லட்சம் பேர். அப்போ எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. சர்டிபிகேட் அப்லோட் பண்றது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 89,000 பேர் அதை முடிச்சிருக்கிறாங்க. பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லும் போது 51,000 ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சிருக்கிறாங்க. அதாவது 51,753 பேர் எல்லாமே பர்ஃபெக்டா முடிச்சாச்சு. சர்டிபிகேட் அப்லோட் பண்ணியாச்சு, பேமெண்ட் பண்ணியாச்சு. எல்லாமே பாத்தீங்கன்னா 51,000 முடிச்சிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு பாத்தீங்கன்னா 1 லட்சம் பேர் இன்னும் பேமெண்ட் பண்ணல. ஆனா அந்த 1.5 லட்சத்துல 50,000 பேர் முடிச்சாலும் 1 லட்சம் பேர் பேமெண்ட் பண்ணலனாலும் 89,000 பேர் அந்த இன்க்ளூடிங் அந்த 55 சர்டிபிகேட் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம கொஞ்சம் முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்பவே நமக்கு அதாவது May 15 1.5 லட்சம் பேர் இப்பவே பண்ணியாச்சு. அப்போ இன்னும் நமக்கு June 6 வரைக்கும் இருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் 15 நாட்கள் இருக்கு. 15 நாட்களுக்கும் மேல. அப்போ இன்னொரு 1.5 லட்சம் பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம். இமேஜின் 3 லட்சம் பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்கன்னா காம்படிஷன் எந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அது மட்டும் இல்லாம போன வருஷத்தை விட இந்த வருஷம் கெமிஸ்ட்ரிலையும் ஆகட்டும், பிசிக்ஸ்லயும் ஆகட்டும், மேத்தமேட்டிக்ஸ்லயும் சென்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ கட் ஆஃப் 200 after 200 நிறைய பேர் இருக்கிறதுக்கு சான்சஸும் இருக்கு. ஸோ அதனால காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்க போகுது. ஸோ அப்ளை பண்ண எல்லாருக்குமே கம்பல்சரி சீட் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ அதனால என்ன காலேஜ் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கொஞ்சம் தெளிவா முடிவு பண்ணுங்க. பிகாஸ் உங்களுடைய லைஃப்பை தீர்மானிக்க போறது இந்த காலேஜ் மட்டும்தான்.
ஸோ உபயோகமாக கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங்ஸை ப்ராப்பராக வைங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாய்ஸ் ஃபில்லிங்ஸுக்கான டீட்டெயில்ஸும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பேசலாம். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.